தலைவர் பதவிக்கு விஷால் போட்டி. நடைபெற இருக்கும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு விஷால் போட்டியிடுறாரு. தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வருகிற மார்ச் 5ஆம் தேதி நடக்க இருக்கு. நடிகர் சங்க தேர்தல் மாதிரியே தயாரிப்பாளர் சங்க தேர்தலையும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு கடும் போட்டி உருவாக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பதவியில இருக்கும் தானு அணி, ஜே.கே. ரித்திஷ் தலைமையில ஒரு அணி, KR தலைமையில ஒரு அணி, விஷால் அணின்னு பலகட்ட போட்டி நடக்க இருக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நடவடிக்கைகளை விமர்சிச்சு பேட்டி அளிச்சதா நடிகர் விஷால் சங்கத்துல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல விஷால் மனு தாக்கல் செஞ்சாரு. இதனால விஷால் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழலும் ஓட்டு போட முடியாத சூழலும் உருவாச்சு. ஆனா விஷால் இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாரு. கோர்ட் உத்தரவுப்படி விஷால் மீதான சஸ்பெண்ட் உத்தரவையும் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் வாபஸ் பெற்றது. இதனால விஷாலுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. இந்த நிலையில தான் மீதான சஸ்பெண்ட் ரத்தானதுனால தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் களமிறங்க முடிவு செஞ்சுட்டாரு. வருகிற தேர்தலில் தன்னோட அணி சார்பில் அவரே தலைவர் பதவிக்கு நிற்க இருக்காரு. ஏற்கனவே தலைவர் பதவிக்கு போட்டியிடுறதா இருந்த நடிகை குஷ்பு இப்போ பொருளாளர் பதவிக்கு போட்டியிட இருக்காங்க. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறாரு. நடிகர் சங்க தேர்தல் மாதிரி தயாரிப்பாளர் சங்க தேர்தலும் சூடுபிடிக்க இருக்கு.